சரி 2021லயும் உங்கள ஏடிஎம்கேலேருந்து நீக்குனாரு. ஆனா, அப்போ நீங்க இன்னொரு கட்சிக்கு போகணுன்ற எண்ணத்துக்கு போகல. அங்கேயே தான் இருந்தீங்க. அதிருப்தி இருந்தாலும், அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்க. மீண்டும் அதிமுகல தான் சேர்ந்தீங்க. அப்போ பொறுத்திருந்த உங்களால, இப்ப ஏன் ரிவோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போகணுன்ற கட்டத்துக்கு வந்தீங்க? அதாவது அப்ப வந்து அதிமுகல இருந்தோம். நம்மள அவங்க தெரியாம வெளிய அனுப்பிட்டாங்க. நம்ம அதிமுக நம்மள வெளிய அனுப்பக்கூடிய அளவுக்கு அவங்க சீனியரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நம்ம பொறுமையா இருப்போம், பார்த்துக்கலாம். நம்ம அதிமுக அவ்வளோதான். நம்ம எங்கேயும் வெளிய போ வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுகவுல இருந்தா நான் என்ன செய்வேனோ, அது இல்லாமல் இருந்த நேரத்திலயும் அத செஞ்சேன். தொண்டர்கள்லாம் எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு தான் இருந்தாங்க, போயிட்டு தான் இருந்தாங்க. நான் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பப்ளிக் மீட்டிங்ல பேசலையே தவிர, வால் போஸ்ட் இந்த மாரி இடங்கள்ல என்னுடைய ஃபோட்டோஸ் வரலையே தவிர, மத்த எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதிமுகல திரும்பி சேரணும்னு விரும்புனோம். நம்ம கட்சியில மறுபடியும் சேரணும்னு விரும்புனோம். ஆனா கட்சி சுய சார்புள்ள கட்சியா இருந்தது. தன்மானம் உள்ள கட்சியா இருந்தது. யாருக்கும் தலைவணங்காத தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அவர்ட்ட நீங்க பேரம் பேசுறது ரொம்ப கடினம். அப்படி இருந்தார். ஆனா இப்ப அப்படி இல்லையே. இப்ப அவர் வந்து போய் சரண்டர் ஆயிட்டாரே. சரண்டர் ஆயிட்டவர் மட்டும் இல்ல, மானம், மரியாதை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாரே. எப்படி நீங்க அவர் பின்னால போ முடியும்? நாங்க மாரி ஆளுங்கலாம். எப்படி அதிமுக எப்படி சகிச்சுக்கிட்டு போ முடியும்? நீங்க அமித்ஷா சொல்றத நீங்கங்க நீங்க பாருங்க. அமித்ஷா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து அந்த ஹோட்டல்ல மீட்டிங் நடக்குது. அந்த 4 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த வலது பக்கத்து ஓரத்துல நம்ம எடப்பாடி அண்ணா உட்கார்ந்திருக்காரு. அவர் உட்கார்ந்திருந்தது நீங்க பார்த்தீங்க அந்த ஸ்டைல் அந்த உடல் மொழிய பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எப்படி உட்கார்ந்திருந்தாரு? அவர் அமித்ஷா அப்படி கெத்தா அப்படி உட்கார்ந்திருக்காரு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு குற்றவாளிய கைது பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சது மாரி, இவர் உட்கார்ந்திருக்கிறாரு. அவரு உட்கார்ந்திருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்திருக்கிறாரு. ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். இவர் பேட்டி குடுக்கணுமா இல்லையா? அவர் வந்து அமித்ஷா வந்து பேசுறாரு, இவர் பேசாம இருக்கிறாருன்னா, இவர் உட்கார்ந்திருந்தா என்ன எனக்கெல்லாம் உடம்பே இப்படி நடுங்கிருச்சு. எப்படின்னா, ஒரு 1,50,00,000 தொண்டர்களுடைய பிரதிநிதி, இப்படி இவ்வளவு புழுவா உட்கார்ந்திருக்கிறாரே அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நாங்கலாம் வந்து 10, 15 தடவ சிறைச்சாலைக்கு போய் இந்த கட்சிய வளர்த்தோம். அப்படிலாம் பார்ட்டிய வளர்த்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற இந்த கட்சி, இன்னைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி. அந்த தொண்டர்கள் இயங்காம போயிட்டான்னா போச்சு. ஒண்ணுமில்லாம போயிருவீங்க.